இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக.
தெய்வமே, என் எளிமையில் கைதூக்க வந்த தெய்வம் என்று நாம் இந்த காலை வேளையிலே கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உம்முடைய பாத்திர நாங்கள் வந்து உம்மை துதிக்க எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற வல்லமையுள்ள தெய்வமா வந்திருக்கிறீங்க என்று நாம் கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம்.
நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நம்மை அவர் மேன்மைப்படுத்த, நம்மளை உயர்த்த அவருடைய கரம் மாத்திரம்தான் நம்ம இருக்கிறோம். இந்த காலை வேளை, இந்த 5வது மாதத்துல தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மை மேன்மையாக வைக்க, நம்மை வழி நடத்த, நம் அருகாமை உள்ளவர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் மேன்மைப்பட்ட அவர் ஒரு மாத்திரம்தான் இருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு இந்த காலை வேளையை சொல்லுமா, ஆண்டவரே நீங்க இருக்கும்போது நாங்க எதை குறிச்சு கவலை இல்லப்பா, எங்களுக்கு எதை குறிச்சும் வருத்தம் இல்லை, உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் என்று நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம். உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னாத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே.
மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மளை விட்டு விலகாத தெய்வம், நம்மளை மாறாத தெய்வம், அந்த அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தெய்வம், ஆகாரின் குரலை கேட்ட தெய்வம். நாம் யாரெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல அன்னாளை போல நாம் ஜெபிக்கிறோமோ, ஆகாரை போல அவருடைய பாத்திரம் இருக்கிறோமோ, எல்லாவற்றுக்கும் தேவன் வெற்றி தருகிற தெய்வமாய், ஜெயத்தை தருகிற தெய்வமாய் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் திரும்பி வந்து பார்க்கிற ராஜா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கடந்த 4 மாதம் முழுவதும் நீங்க நடத்தி வந்த பாதைகளை நான் நினைத்து உமக்கு இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தினீங்க, எங்களை எந்த குறையும் இல்லாம நீங்க நடத்தி வந்தீங்க. இந்த 5வது மாதத்திலையும் எங்களை அப்படி நீங்க நடத்த போறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்தவே கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்தவே கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா.
நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. நீங்க எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த பாதைகள் அவை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் உள்ளதா இருக்கிறது அப்பா. நாங்க ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா எங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறீங்க. இந்த காலை வேளை ஆண்டவரே, உடைய சமூகத்துல வந்து நாங்கள் அப்பா நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று இந்த காலை வேளையை உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுதுகொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த சாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் பலமுறை பலவிதமான தோல்விகள் நம் வாழ்க்கையில வந்திருக்கலாம். மனுஷரை நம்பி, நாம் நம்பினவர்களை நம்பி, நாம் நேசித்தவர்களை நம்பி பலமுறை நம்மளுக்கு தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். என்னை தவிர நீ எங்க போனாலும் உனக்கு தோல்விதான். என்னை விட்டு நீ எங்க போனாலும் உனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை. என்னை மாத்திர நம்பி, என்னை மாத்திர பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்தும் போது தேவன் வெற்றியோடு விடுதலையோடு நம் வாழ்வை நடத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அவரை மாத்திரம் இந்த மாத்திரம் நாம் பிடித்துக்கொள்வோம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதுமாப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர், நாங்களும் நேசிக்க எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தயவு எங்களுக்கு பாராட்டுங்க. இந்த காலையிலே நம்மை அர்ப்பணிப்போமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ஆனந்தன் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனாய் இயேசுவே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய சமத்து கடந்து வந்து கர்த்தாவே நாங்கள் ஏகோபித்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டோம். நேர்த்தியான பாடல்களை பாடினோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்ட எங்கள் ஆண்டவரே, பரத்திலிருந்து நீர் இப்பொழுது எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் நூறத்தனையாய் விசுவாசிக்கிறோம்.